பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான எல்லா திறமைகளுமே என்கிட்ட இருக்குது. நான் அது எல்லா முயற்சிகளும் சரியாக பண்ணுறேன். ஈர்ப்பு விதியை நான் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்குது அப்படின்னா கூட, ஆனாலும் என்னால் ஒரு சில காரணங்களால் பணத்தை அதிகமாக ஈர்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுற முறை, அதாவது கையாளுற முறையில் ஏதாவது ஒரு தவறு இருக்கும். அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதை நீங்களே என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது நமக்கு உண்டான எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது அதிகபட்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரும், நம்ம ரிலேஷன்ஸ் கிட்டேருந்து வரும், நம்மளுடைய கல்வி மூலமாகவும் வரும். அப்போ பணத்தை நீங்கள் கையாளுற முறையில் எங்கே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அம்மா அப்பா, அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் உங்களை வளர்த்தாங்க, எப்படி நீங்கள் படிச்சிங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றத பொறுத்து தான் இன்றைக்கி பணம் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பீனியனை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே வச்சுருப்பீங்க. சாதாரணமாக நான் பணம் சம்பாதிக்கிறதுல எனக்கு பயம் இருக்குது, பணம் செலவு பண்ணுறதுல பயம் இருக்குது, சேர்த்து வைக்கிறதுல எனக்கு பயம் இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் எப்படி அந்த பணத்தை கையாண்டாங்க, அதை நீங்கள் எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க, பணம்னா என்னன்றதை எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவோ இல்லை எதிர்மறையாகவோ இன்றைக்கி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தப்பாக இருக்குமான்னு கேட்டால், அன்றைக்கி சூழ்நிலையில் குடும்பத்துடைய நிலையை வச்சு அவங்க பணத்தை செலவு பண்ண முறையை நீங்கள் கற்றுருப்பீங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஒரு காலகட்டத்தில் சரியாக தோணுன விஷயம் இன்றைக்கி நான் என்னோட முயற்சியில் தடையாக இருக்குது அப்படின்னா, அது கூட ஒரு வகையில் வந்து எதிர்மறையானது தான் நான் சொல்லுவேன். அப்போ உங்கள் அம்மா அப்பா எப்படி செலவு பண்ணாங்க, அவங்களோட எண்ணங்கள் எங்கே தவறாக இருந்துச்சுன்னு இன்றைக்கி நீங்கள் அசஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அவங்க பண்ண அதே தப்பை நீங்களும் பண்ணாமல் இருக்கலாம். இப்போது நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து பணம்ன்றது வந்து ஒரு பிரச்சனையாக பேசியிருக்க மாட்டாங்க, பணத்தை ஒரு பொருளாக வச்சு பேசியிருக்க மாட்டாங்க. அது லைஃபோட பார்ட்டாக இருக்கும், நினச்சா கிடைக்கும், நினச்ச விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணலாம். பணத்தை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பே அங்கே க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ பணத்தோட நிறையோ குறையோ அங்கே டிஸ்கஷன்லேயே இருந்திருக்காது. அதே வந்து ஒரு அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய இல்லை ஒரு அளவுக்கு ஆவரேஜாக ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லைஃபோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பேசப்பட்டிருக்கும். அப்போது அதை பற்றின நல்ல விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, கெட்ட விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின அதிகமான பயமும் உங்களுக்கு உருவாயிருக்கும். அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்துட்டு, இல்லை அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். பணம் சம்மந்தப்பட்ட உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான நம்பிக்கைகளை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வலிமை அப்படின்றது உங்கள் எண்ணத்துக்கு மட்டும் இருந்தாவே போதும். அது செயலாக மாறும். அந்த செயல் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளே கொண்டு வரும். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட இலக்குகள் இருக்குது, அதை நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அதை எப்படியா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா, நான் உங்களுடைய பர்சனல் பிலீஃப்ஸ், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நான் கொடுக்குறேன். பர்சனலாக உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையான விதத்தில் கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்பேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க, உங்களோட தேவை இதில் பூர்த்தி ஆகும் நம்பினீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.